அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் குழந்தை இயேசுவின் திருத்தலத்தின் பெயராலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். என்னை நீங்கள் மகிமைப்படுத்த உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்கேற்ப அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் போற்றி புகழ்வதற்காகவும் அதன் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் அவருடைய பாதத்திலே வைத்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த ஆலயத்திலே நாம் குழுமி இருக்கிறோம். அற்புத குழந்தை இயேசு தம்முடைய பிஞ்சு கரத்தினாலே நம்முடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நமக்கு பெற்றுத்தருவார் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்பவர்கள் கடலூர் அமல்ராஜ் ஜாஸ்மின் குடும்பத்தினர். இவர்கள் குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும் இன்ஃபென்டா நல்ல முறையில் படிக்கவும் குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதம் நிறைவாக இந்த குடும்பத்திற்கு கிடைக்கும்படியாகவும் பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி உரிமையாளர் திருவாளர் லூர்து சாமி அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்கள் செய்கின்ற பணி சிறக்கவும் இந்த திருப்பலியிலே அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால் தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை ஆழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திறப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட எங்கள் வாழ்வில் நாங்கள் என்றும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக ஆக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகளை, வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. ஆதலால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, இதோ திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவியில் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். என் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமை பற்றியும் நீர் அறியும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். என் தாயும் என் சகோதரர்களும் யார்? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்திலே தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். 2 வாரங்களுக்கு முன்பாக புதிதாக ஒரு திரைப்படமானது வெளிவந்தது. அந்த திரைப்படத்தை முதல் காட்சியை திரையரங்கிலே சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட திரைப்படத்தினுடைய நடிகர், அவருடைய தீவிர ரசிகர், தன்னுடைய தந்தையிடம் சென்று பணம் கேட்கிறார். நான் போய் முதல் காட்சியை பார்க்க வேண்டும், நான் அவருடைய தீவிர ரசிகர், ஆகவே எனக்கு அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறார். தந்தை அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். நம்முடைய குடும்பம்
மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறது. உணவிற்கே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய தலைவருக்காக நீ அவருடைய ரசிகராக இருந்து அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடையே அந்த மகன் தன்னுடைய தந்தையின் மீது கோபம் கொண்டு அவரை உயிரோடு எரித்து விட்டதாக 2 வாரங்களுக்கு முன்பாக நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம். அப்பொழுது அந்த மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து இந்த வார்த்தை தான் சொன்னாராம், நீலாம் ஒரு அப்பாவா, நீலாம் எனக்கு அப்பாவா, ஒரு பிள்ளையினுடைய ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை, நீயெல்லாம் எனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோடு வேகத்தோடு தன்னுடைய தந்தையை அவர் உயிரோடு எரித்து கொன்றதாக நாம் செய்தித்தாளிலே பார்த்திருப்போம். இது முதல் நிகழ்வு. 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண், அதாவது கல்லூரி படித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, தன்னுடைய தாய் தன்னை திட்டிவிட்டால், அதாவது முகநூலிலே ஃபேஸ்புக்கில் எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் அவரை கண்டித்திருக்கிறார். இனிமேல் நீ அந்த பையனோட பேசக்கூடாது, மொபைல் அலைபேசி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன ஒரே காரணத்திற்காக தன்னுடைய தாயை கத்தியை வச்சு கொலை செய்துவிட்டு அவள் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறாள். அவளும் இப்படி தான் சொல்கிறாள், அவளாம் ஒரு அம்மாவா, என்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை, அவளாம் எதுக்கு எனக்கு அம்மாவாக இருக்கணும், நான் என்னை எதுக்கு அவள் பெற்று போட்டா அப்படின்னு சொல்லி ஆவேசமாக சிறைச்சாலையின் மத்தியிலே காவலர்களுக்கு மத்தியிலே அவள் பேசக்கூடிய அந்த நிகழ்வை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்போம். இன்று இயேசுவும் அதே வார்த்தையை தான் கேட்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள். ஆனால் அவங்க 2 பேரும் அந்த 2 நிகழ்வுகளிலும் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அதற்கான பதிலை கொடுக்கிறார். இறைவனுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும். ஆனால் அந்த சகோதரர், தன்னுடைய தந்தையை கொன்ற அந்த நண்பர் மற்றும் தன்னுடைய தாயை கொன்ற அந்த சகோதரி, இருவர்களுடைய கேள்விக்கும் நிச்சயமாக நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அதுதான் அவர்களுடைய வளர்ப்பாக இருந்திருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாய் தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 மகன்கள், அதாவது அவர்களை என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வளர்த்தார்கள். இன்று அவர்கள் உணவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பாடு கொடுக்கக்கூட ஆள் கிடையாது, குடும்பத்திலே பார்த்து கொள்வதற்கு ஆள் கிடையாது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் இப்படி வெளியில் யார் யாரெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை வாங்கி தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன்கள் என்னை பார்த்து கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தேன். இன்று அவர்கள் நீ எனக்கு தாய் கிடையாது, நான் உனக்கு பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். வீட்டில் கூட எனக்கு இடம் கொடுக்கல, அதனால் நான் இப்படி சுற்றி திரிந்து யார் யாரெல்லாம் எனக்கு உணவு கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை, குறிப்பாக தன்னுடைய மகன்கள் எவ்வாறு தன்னை கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத அவர்கள் என்னோடு தொலைபேசியின் வழியாக அழுது கொண்டே பகிர்ந்து கொண்டார்கள். இதுபோல் எத்தனையோ நிகழ்வுகளை நாம் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் பார்த்து கொண்டிருப்போம். தன்னுடைய பிள்ளைகள், அன்பு செய்த பிள்ளைகள், தாயால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், தந்தையால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் அனைவரும் இன்று தாயையும் தந்தையையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதாவது இரத்த உறவுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் எப்படி நம்முடைய குடும்ப உறவுகளை மதித்து வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கவும் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். நான் அருட்சகோதரராக இருந்த பொழுது இந்த பூசைக்கெல்லாம் கருத்து எழுதி வைப்பார்கள். இப்போ நான் ஒரு பங்கில் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் தன்னுடைய அம்மாவிற்காக பூசை எழுதி வைக்கிறார். அவர்கள் இறந்து 30 நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் அந்த பூசை கருத்து எழுதுகிற பொழுது சொல்கிறார், என்னுடைய தாய் இறந்து விட்டார், அவருக்காக பலி செலுத்தி நான் காணிக்கை கொடுத்து அந்த பாவ பரிகாரத்தை போக்கிக் கொள்வதற்காக
இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ நான் அவங்கள கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு. என்னுடைய தாய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை பாசமாக பார்த்து கொண்டார். ஆனால் நான் திருமணம் செய்த பிறகு என்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்னுடைய அம்மாவை நான் புறந்தள்ளி விட்டேன். அவங்க எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டேன். அவர்கள் ஒரு அனாதையாக இருந்து அனாதை பிணமாக வெளியிலே கடந்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் சொன்ன பிறகு அவர்களை தூக்கி வந்து வீட்டில் வச்சு என்னென்ன உபசரிப்பு செய்யணுமோ, அதாவது இறுதி சடங்கு செய்யணுமோ எல்லாத்தையும் ஆடம்பரமாக செய்தேன். ஆனால் என்னுடைய மனதானது இன்னும் உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு மகனாக என்னுடைய தாய்க்கு உரிய கடமையை அவள் உயிரோடு இருக்கும் பொழுது என்னால் செய்ய முடியவில்லையே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாவ கழுவாயை போக்கிக் கொள்வதற்காகத்தான் நான் இன்று இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய தாய்க்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறேன் என்று அவர் சொன்ன பொழுது ஒருபுறம் ஏற்றுக்கொண்டாலும் மறுபுறம் உயிரோடு இருக்கிற தாயை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டு அவர்கள் இறந்த பிறகு எத்தனை சடங்குகளை செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்குரிய பாவத்தை நாம் எப்பொழுதுமே அனுபவித்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததை என்னால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்ற தாயை தந்தையை பல நேரங்களிலே புறக்கணிப்பவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன அந்த கேள்வி சற்று வித்தியாசமானது. அன்னை மரியாளை அங்கே முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றி வாழ்கிறார்களோ அவரே என் தாய். அன்னை மரியாள் இறுதி வரை இறைவனுடைய திருவுளத்தை எப்பொழுது கபிரியேல் தூதர் வந்து அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னார்களோ அந்த நேரம் முதல் கல்வாரி மலையிலே இறந்த இயேசுவை தன்னுடைய கரங்களிலே ஏந்துகின்ற அந்த வேளை வரை இறைவனுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டக்கூடியவராக அன்னை மரியாள் இருந்தார். ஆகவே தான் அவரை முன்னிலைப்படுத்தும் விதமாக இவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும், ஏனென்று சொன்னால் இவர்கள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாளை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் கொடுக்கப்படுகிறது.